இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக படியுங்கள், ஒன்றை மட்டும் தேர்வு செய்யாதீர்கள். எதிர்க்கட்சியை சாடினார் அன்வார். பர்ஜத் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியை நிலைநிறுத்திய மக்களவைத் தலைவர் ஜஹாரி அப்துல்லின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி விளக்கத்தை மட்டும் சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சியினரின் செயலை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக சாடியுள்ளார். மாறாக அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடங்களை காலி செய்ய பர்ஜத் செய்திருந்த விண்ணப்பத்தை நிராகரிக்க ஜஹாரி முழு சட்ட விளக்கத்தையும் அளித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியை நிலைநிறுத்திய மக்களவைத் தலைவரின் செயல் அரசியலமைப்பு சட்டத்தின் 49A உட்பிரிவு 3க்கு எதிரானது என நேற்று பர்ஜத் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். பக்கத்தான் ஹரப்பான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கட்சியில் இருந்து நீக்கப்படும் உறுப்பினர்கள் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற இடங்கள் காலி செய்ய வேண்டும் என நாங்கள் பரிந்துரையை முன்வைத்தோம். ஆனால் பட்ஜெட் அதனை நிராகரித்துவிட்டது. அதனால்தான் அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். மலேசியாவின் கடன் வாங்கும் தரத்தை ஜேபி மார்கன் முதலீட்டு நிறுவனம் உயர்த்தியுள்ளது. மலேசியாவின் கடன் வாங்கும் தரத்தை நடுநிலையாகவும் கொள்கை சீரமைப்புகளும் ஏற்பவும் ஜேபி முதலீட்டு நிறுவனம் உயர்த்தியுள்ளது என அதன் ஆசிய பசிபிக் தலைவர் ராஜீவ் பத்ரா தெரிவித்திருக்கிறார். மலேசியா விரைவான முன்னேற்றத்தையும் உள்நாடு மொத்த உற்பத்தி 4.2 விழுக்காடு கவர்ச்சிகரமான வளர்ச்சியையும் கொண்டிருப்பதை சிஎன்பிசிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் சுட்டிக்காட்டினார். ஜேபி மார்கன் நாட்டின் கொள்கை சீர்திருத்தங்கள், தரவு மைய முதலீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு உருவாக்கம் ஆகியவற்றை பாராட்டி ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியாவின் மதிப்பீட்டை குறைந்த நிலையில் இருந்து நடுநிலைக்கு மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். எங்களுக்கு மிகவும் உற்சாகமான விஷயம் என்னவென்றால், கடந்த ஆண்டு அனைத்து அறிகுறிகளும் ஆக்கப்பூர்வமாக இருந்ததோடு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி முன்னேற்றமும் வேகமாக இருந்தது. நகர்ப்புற வளர்ச்சி கிட்டத்தட்ட 10 முதல் 11 விழுக்காடு வரையிலான மதிப்பெண்களை காட்டுவது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் நாட்டிற்கு கடன் வழங்க வேண்டும், எனவே எங்கள் மதிப்பீட்டை நடுநிலைக்கு மேம்படுத்தினோம் என்று அவர் கூறினார். நிர்வாகத்தின் உதவித்தொகை குறைத்ததன் மூலம் அதன் சேமிப்பு பொருளாதாரத்திற்கு குறைப்பாக தொழிலாளர்கள் தொழில் திறன்கள் பெறுவதற்கும் உற்பத்தி பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்த முடியும் என அவர் கூறினார். போலி பண கோரிக்கை தொடர்பில் நிதி வியூக ஆலோசகரான டத்தோஸ்ரீ பிரமுகரை MACC கைது செய்தது. சுமார் 1,50,000 ரிங்கிட் மதிப்புள்ள நிறுவன இணைப்பு பணிகளுக்காக போலி பண கோரிக்கையை சமர்ப்பித்த சந்தேகத்தின் பேரில் நிதி வியூக ஆலோசகரான டத்தோஸ்ரீ பிரமுகர் ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்தது. ஜூலை 5ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் MACC அலுவலகத்தில் கைது செய்யப்பட்ட சுமார் 50 வயதுடைய அந்த ஆடவர் புதன்கிழமையில் இருந்து விசாரணைக்காக இம்மாதம் 12ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக MACC தகவல் ஒன்று தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு அந்த நபர் போலி பண கோரிக்கைகளை சமர்ப்பித்ததாக நம்பப்படுகிறது. இதனிடையே அந்த டத்தோஸ்ரீ பிரமுகர் கைது செய்யப்பட்டதை MACCயின் விசாரணை பிரிவு மூத்த இயக்குனர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் ஹாஷிம் உறுதிப்படுத்தினர். 2009ஆம் ஆண்டின் MACC சட்டத்தின் 18வது விதியின் கீழ் அந்த நபருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஏஷா இணைய பகடிவதை சம்பவம், மேலும் ஒரு சந்தேக நபர் சரணடைந்தார். சமூக ஊடக பிரபலமான ராஜேஸ்வரி அல்லது ஏஷாவை இணைய பகடிவதை செய்து அவரை தற்கொலைக்கு தூண்டியதாக நம்பப்படும் 2 சந்தேக நபர் நேற்று தாமாக முன்வந்து போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். 40 வயது மதிக்கத்தக்க துலால் பிரதர்ஸ் என்று அழைக்கப்படும் அந்நபர் நேற்று மாலை அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். அதன் பின்னர் செந்தூல் போலீசார் அவனை கைது செய்ததாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவனை தடுத்து வைக்கும் அனுமதியை பெற இன்று காலை அவன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவான் என செந்தூல் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அகமது ஷுகர்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். இவ்வேளையில் 30 வயது தன்னார்வலருமான ஏஷாவின் தற்கொலை தொடர்பில் இதற்கு முன் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபரின் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டுள்ளது.
அவ்வேறு சந்தேக நபர்களும் இணைய மிரட்டல், துன்புறுத்தல், அச்சுறுத்தல் மற்றும் ஏஷா தொடர்பில் அவதூறான கூற்றுகளை வெளியிட்டதால் அவர் அவமானம் மற்றும் மோசமான மன அழுத்தத்திற்கு இலக்கானதாக கூறப்படுகிறது. ஏஷாவின் உடல் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கண்டெடுக்கப்படுவதற்கு முன் அவ்விருவரும் குறித்து அவர் போலீஸ் புகார் செய்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஏஷாவின் மரணம் மக்களின் சினத்தை தூண்டியுள்ளதோடு பிரதமர் மற்றும் நாடாளுமன்றத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. HRD கார்ட் நிறுவனத்தில் லஞ்ச ஊழல் அம்சம் இருப்பதாக அரசாங்க பொது கணக்கு குழு தெரிவிக்கவில்லை. வழக்கறிஞர் அம்ரித்பால் சிங். HRD கார்ட் நிறுவனத்தில் லஞ்ச ஊழல் அம்சங்கள் இருப்பதாக அரசாங்க பொது கணக்கறிக்கை குழு தெரிவிக்கவில்லை என வழக்கறிஞர் அம்ரித்பால் சிங் தெரிவித்தார். எனவே அனைத்து தரப்பினரும் MACCயின் நிபுணத்துவ விசாரணைக்கு வழிவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இப்போதுதான் HRD கார்ப் அலுவலகத்திற்கு MACC வருகை புரிந்துள்ளது. அந்த நிறுவனத்தில் லஞ்ச அம்சம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் இருந்ததாக அரசாங்க பொது கணக்காய்வு குழு எதனையும் தெரிவிக்காத நிலையில் பல தரப்பினர் பல்வேறு அனுமானங்களை தெரிவிக்கின்றனர். குற்றங்கள் நிரூபிக்காத வரை ஒருவரை தண்டிக்க கூடாது என்ற கோட்பாட்டை ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் தாம் வலியுறுத்த விரும்புவதாக அம்ரித்பால் சிங் தெரிவித்தார். இன்றைய சமூக வலைதளத்தில் எல்லைகள் இல்லை என்பதால் அதற்கேற்ப நாம் தண்டிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 3 நாட்களுக்கு முன் MACC அதிகாரிகள் என நம்பப்படும் 5 தனிப்பட்ட நபர்கள் ஜாலான் பெரிங்கில் உள்ள HRD கார்ப் அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த நிறுவனத்தின் சில ஆவணங்களை அவர்கள் எடுத்து சென்றதாக நம்பப்படுகிறது. இஸ்ரேலிய ஆடவனுக்கு ஆயுதங்களை விநியோகித்த தம்பதி ஜாமீன் கோரி மனு. இஸ்ரேலிய ஆடவனுக்கு துப்பாக்கிகளை விநியோகித்ததாக நம்பப்படும் தம்பதி செய்திருக்கும் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூலை 25ஆம் தேதி செவிமடுக்கப்படும். அதே நாளில் குற்றம் சாட்டப்பட்ட 41 வயது ஷரிஃபா பராஸ் முகமது மற்றும் 43 வயது அப்துல் அசீம் முகமது யாசின் ஆகிய இருவரையும் பிரதிநிதிக்கும் வழக்கறிஞரும் அரசாங்க தரப்பு வழக்கறிஞரும் தங்கள் வாதங்களை முன்வைக்க வேண்டும் என கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக ஷரிஃபாவை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் 1971ஆம் ஆண்டு ஆயுத சட்டத்தை உட்படுத்தி இருக்கும் சில வழக்குகள் அடிப்படையில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதே சமயம் அப்துல் அஜீபும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். எனினும் அவ்விருவரும் எதிர்நோக்கி இருக்கும் குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தை கண்காணித்து கொண்டு அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார். தாய்லாந்து ஹாட்யாய் மற்றும் கிராபி புதிய விமான சேவைகள் அறிமுகம் செய்கிறது பாத்திக் ஏர். தாய்லாந்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களான ஹாட்டியை, கிராபிக்கு கோலாலம்பூரில் இருந்து புதிய விமான சேவைகளை பாத்திக் ஏர் அறிமுகம் செய்ய உள்ளது. அந்த புதிய சேவைகள் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் நாள்தோறும் மேற்கொள்ளப்படுகிறது. B737 ரக விமானத்தில் 2 வகுப்பு இருக்கைகளுடன் பயணிகள் சிறந்த அனுபவத்தை பெறலாம். இந்த விரிவாக்கம் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதில் பாத்திக் ஏர் நிறுவனத்திற்கு இருக்கும் முனைப்பையும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள மனதை மயக்கும் இடங்களை இணைக்கும் வேண்டும் என உத்தேசத்தையும் பிரதிபலிப்பதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி தெரிவித்தார். அதோடு ஆண்டுதோறும் 4 மில்லியனுக்கும் அதிகமான மலேசியர்கள் தாய்லாந்திற்கு பயணம் மேற்கொள்வதால் அவர்களின் பயண தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அந்த புதிய சேவைகள் அறிமுகம் கண்டுள்ளன. அதனால் பரபரப்பான சந்தைகள், கலாச்சார செழுமை மற்றும் நாவில் நீர் ஊற வைக்கும் அங்காடி உணவு பிரியர்கள் பாத்திக் ஏர் மூலம் இனி ஹாட்யாய்க்கு பயணம் மேற்கொள்ளலாம். மாறாக இயற்கை ஆர்வலர்கள் கிராபிக்கு சென்று வரலாம். தடுப்பு காவலில் இருந்த கருணாநிதி குடும்பத்தினரின் அரசாங்கம் மற்றும் போலீசிற்கு எதிரான 2வது மேல்முறையீட்டு அனுமதி மறுப்பு. 11 ஆண்டுகளுக்கு முன் போலீஸ் தடுப்பு காவலில் கருணாநிதி மரணம் அடைந்தது தொடர்பில் அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக அரசாங்கம் மற்றும் போலீசிற்கு எதிராக செய்து கொண்ட 2வது மேல்முறையீட்டை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. கருணாநிதியின் மனைவி காளியம்மா மற்றும் அவரது 2 மகன்களான யுகேஸ்வரன் மற்றும் கிஷோர்குமார் ஆகியோரின் மேல்முறையீட்டு மனுவை கூட்டரசு நீதிமன்றத்தின் 3 கொண்ட நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நீதிபதி டத்தோ நளினி பத்மநாபன் தள்ளுபடி செய்தார்.
ஏற்கனவே நீதிமன்றம் விசாரணை நடத்திய வழக்கு மனு குறித்து வாதிகள் சமர்ப்பித்த மேல்முறையீட்டை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என நீதிபதி நளினி சுட்டிக்காட்டினர். கருணாநிதி தடுப்பு காவலில் இருந்துள்ளார். அவர் தனது உடலில் 49 காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். அது துரதிருஷ்டவசமானதுதான். எனினும் இது தொடர்பான விசாரணையை நீதிமன்றம் நடத்திவிட்டதால் இந்த விவகாரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என நளினி தீர்ப்பளித்தார். இணைய பகடிவதை சம்பவங்கள் குறித்து பேரரசர் கவலை. சமூக ஊடகங்களில் அதிகரித்து வரும் இணைய பகடிவதை சம்பவங்கள் குறித்து பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கவலை தெரிவித்துள்ளார். எனவே தொடர்பு அமைச்சகம், தொடர்பு பல்லூடக ஆணையமும் இப்பிரச்சனையை களைய தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரரசர் கேட்டுக்கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் கூறியுள்ளார். அண்மையில் மால் ஹிஜ்ரா கொண்டாட்டத்தின் போது பிரிவினைக்கும் அவமானகரமான விஷயங்களை பரப்புவதற்கும் சமூக ஊடகங்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்தப்படக்கூடாது என பேரரசர் தமது உரையில் வலியுறுத்தி இருந்ததை ஃபாமி சுட்டிக்காட்டினர். முன்னதாக இணைய பகடிவதை காரணமாக மன அழுத்தத்திற்கு இலக்காகி தற்கொலைக்கு தள்ளப்பட்ட சமூக ஊடக பிரபலம் ஏஷா குறித்து தாம் பேரரசருக்கு முழு விளக்கம் அளித்ததாக ஃபாமி சொன்னார். கடந்த ஆண்டில் தடுப்பு காவலில் 74 பேர் மரணம், பிரதமர் துறை அறிவிப்பு. நாட்டில் கடந்த ஆண்டில் தடுப்பு காவலில் 74 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 22 மரணங்கள் போலீஸ் லாக்கப்பிலும், 12 மரணங்கள் தடுப்பு முகாமிலும், 10 இறப்புகள் போலீஸ் தடுப்பு காவலிலும் நிகழ்ந்துள்ளதாக பிரதமர் துறை தெரிவித்துள்ளது. சுங்கை ஊடாங் சிறைத்துறையில் 4வரும், குலுவாங் சிறையில் 3 மரணங்களும் நிகழ்ந்துள்ளன. வாங்சா மாஜு போலீஸ் மாவட்டத்தில் காஜாங் சிறை, பெர்லிஸ் மற்றும் தாப்பா தடுப்பு நிலையத்தில் தலா 1 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. இது தவிர குடிநுழைவு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 41 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 37 ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் 2 சிறார்களும் அடங்குவர். பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், தாய்லாந்து, இந்தியா, பாலஸ்தீன், வெனிசுலா உட்பட மேலும் பல நாடுகளை சேர்ந்தவர்களும் மரணமடைந்ததாக பிரதமர் துறை வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளது. குடிநுழைவு தடுப்பு முகாம்களில் 24 மரணங்களும், மருத்துவமனைகளில் 17 மரணங்களும் நிகழ்ந்துள்ளன. நிமோனியா, இருதய செயலிழப்பு, உடல் உறுப்புகளின் உள்ளே இரத்த கசிவு காரணமாகவும் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் தடுப்பு காவலில் ஏற்பட்ட மரணங்கள், கொலை குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மரணம் விளைவித்ததற்காக தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து சிகாமட் பகத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் துறை வழங்கிய பதிலில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. பாம்புக்கு கூட ஷாம்பு கேட்கிறதா? இந்தியாவில் வைரலாகி இருக்கும் காணொலியால் நெட்டிசன்கள் கொந்தளிப்பு. இந்தியாவில் பாம்பை ஷாம்பு போட்டு குளிப்பாட்டும் நபர் ஒருவரின் செயல் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. அமேசிங் நேச்சர் எனும் எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அச்சம்பவம் தொடர்பான காணொலியை இதுவரை 13 மில்லியன் பேர் பார்வையிட்டுள்ள வேளை பாம்புக்கு ஷாம்பு தேவையா என அவர்களில் பலர் கொந்தளித்து வருகின்றனர். குறிப்பாக பாம்பை ஷாம்பு போட்டு குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது எனவும், ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுமாறு பாம்பு கேட்டதா எனவும் அந்த காணொலியின் கீழ் கேள்வி கணக்குகள் தொடுக்கப்பட்டு வருகின்றன. பாம்பு வளர்ப்பவர்கள் அதனை குளிர்பாட்டுவது வழக்கம்தான் என்றாலும் இதை ஏற்க முடியவில்லை எனவும் பதிவிடப்பட்டுள்ளது.